இப்ப இந்த விளையாட்டு முடிஞ்சு போச்சு. என்னோட நகரத்துல எவ்வளவு பெரிய பலசாலிங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்க யாரையுமே உங்க ஊருக்காரங்களால தோக்கடிக்க முடியாது. ஒரே நிமிஷத்துல ஜெயிச்சிருவாங்க. தவறான எண்ணம். குஸ்தியில எப்பவுமே நாங்க தான் ஜெயிப்போம். என்ன எங்க கிட்ட பீம் இருக்கான். அவனை தோக்கடிக்க ஒரு பயில்வானோ இன்னும் பிறக்கல. அவனை தோக்கடிக்க முடியாது. கண்டிப்பா நான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க வரணும். அப்ப யாரு சிறந்தவர்னு நீங்களே பார்த்துடலாம். சரி, அந்த பீம் ஒருவேளை தோத்து போயிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? தோத்து போயிட்டா நான் என்னுடைய மீசையை எடுத்துடுவேன். அப்படின்னா சரி, நாம இந்த போட்டிய வச்சுக்கலாம். மகாராஜா, என்ன குஸ்தி போட்டா ஜெயிக்கணும். அந்த டோலக்பூர் பீமணி தோக்கடிச்சே ஆகணும். ஓ, நிச்சயமா பண்ற மகாராஜா. அந்த பீமை தோக்கடிக்கிறது தான் என்னோட முதல் லட்சியம். அப்படியா? இங்கதான் உன்னை நீ போட்டிக்கு தயார்படுத்திட்டு இருக்கியா? சரி, நாம எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் இதே இடத்துல சந்திக்கலாம். அட, இத பாத்தீங்களா? மகாராஜா நமக்காக இங்க லட்டுவை கூட வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு இப்ப தூக்கமா வருது. கொஞ்ச நேரம் தூங்குவோம். எனக்கும் தான். அத முடிஞ்சது. இந்த போட்டியில பீம் நீ எப்படி ஜெயிக்கிறன்னு பாக்கணும். என்ன மகாராஜா, உங்களுடைய பீம் பயில்வான் வரவே இல்ல? அவன் இதோ வந்துட்டே தான் இருப்பான். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க பீம் பயந்து ஓடி போயிட்டான்னு தோணுது. நீங்க பயப்படாதீங்க மகாராஜா. இப்ப இங்க பீம் வரலனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். வர போறாரு டோலக்பூரை சேர்ந்த வீரன் சூரன் காளியா. காளியா 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 காளியா. புறத்தை சேர்ந்த கீச்சை காளியாவையும் தோக்கடிச்சிட்டாரு. இப்போ இந்த போட்டி முடியறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ பீம் சரியான நேரத்துக்கு வரலன்னா பெகல்வான்பூரை சேர்ந்த கீச்சக் தான் ஜெயிச்சிட்டாருன்னு அறிவிக்கப்படும். பீம் 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 பீம். இந்த குஸ்தி போட்டியின் வெற்றியாளரா பீம் அறிவிக்கிறோம். ஆண்டி, நாங்க இன்னைக்கு எதுவுமே வாங்க வரல, உங்களுக்கு குடுக்க வந்திருக்கோம். குடுக்க வந்திருக்கீங்களா? ஆமாமா, ஆனா அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நெய் தேவை. இந்தாங்க. இத பாத்தீங்களா ஆண்டி? 3 பானை நெய் கிடைச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல பீம். எப்படியாவது இந்த மாயாஜால கோணியை நாம திருடியே ஆகணும். கானியா సంచిని మనం ఎలా దొంగలిస్తాం? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி என் காலு. என்னாச்சு காளியா? இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்த. எனக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு. என் கால் வலிக்குது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பீம்.
ஆனா நான் உனக்கு எதுவுமே செய்யலையே. சரி, நான் அப்ப கிளம்புறேன். நான் இப்போ ஒண்ணு செய்ய போறேன். அதுக்கப்புறம் டோலக்பூர் மக்கள் எல்லாரும் ஏன் ஆட்சிக்கு கீழே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பீமுக்கும் நான் ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன். என் அதிசயத்தை பாத்தீங்களா? இப்ப இவங்க 2 பேருக்கும் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் இவங்க செய்வாங்க. 2 பேரும் கேளுங்க. என் காலை முதல்ல அமுக்குங்க. இவன் ரொம்ப பலவீனமா இருக்கானே. நமக்கு இனிமே அவன் கண்டிப்பா தேவைப்பட மாட்டான். நம்ம 2 பேரும் மட்டும் போதும். எல்லாரும் நமக்கு கட்டுப்படுவாங்க. வா, நாம போகலாம். சீக்கிரம் வா. என்னது 2 காலியாவா? நம்மளோட கோணி எங்க போச்சுன்னு தெரியவே இல்லையே. அட, 2 காலியா இருக்காங்க. அப்படின்னா காளியா தான் அந்த கோணிய திருடினானா? ஆனா இங்க வெறும் 2 காளியா தானே இருக்காங்க. கோணியும் இவங்க கிட்ட இல்ல. அப்படின்னா உண்மையான காளியாமும் அந்த கோணியும் வேற எங்கேயும் இருக்காங்க. பீம், அங்க பாரு காளியா. நீங்க எல்லாரும் காளியா கிட்ட போய் அந்த கோணிய கொண்டு வாங்க. அதுக்குள்ள நான் இவங்கள பாத்துக்கிறேன். எங்க கோணியை திருப்பி கொடு. என்ன விடு. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னு தெரியலையே. அட, இது எப்படி நடந்துச்சு? அது சரி, கோணி மாயமானா போலி காளியாக்களும் மாயமாயிடுவாங்களா? எனக்கு இருந்த தலைவலி கூட போயிடுச்சே. அவங்களோட சேர்ந்து நீயும் மாயமா மறைஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். கதையை முடிக்கலாம். என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? சுட்கி, ஜக்கு, நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லதா இருக்கோம் பீம். ஆனா நம்மளுடைய கேப்டன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல. யாரோ நம்மளுக்கு உதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன வசமா மாட்டீங்களா? வாங்க, வள்ளலாக்கு போகலாம். சீக்கிரம். பீம், பீம் வா, நம்ம போலாம்.